என்னஞ்சமேயான் எல் சென்னியான் தானவனை வண்ணல் ஜம் கீழ்டமணிவண்ணல் முன்னம் சேய் ஊழியான் ஊழி பெயர்த்தான் உலகேத்தும் ஆழியூரான் அத்தியூரான் அத்தியூரான் புள்ளை ஊர்வான் அணிமணியில் துத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான் முத்தி மறையாவான் மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இரையாவான் எங்கள் பிரான். ஆழ்வார்கள் வரதனை பாடினார்களா பாடவில்லையா என்பது ஒரு புறத்தில் பெரியோர்களிடையே நடைபெறக்கூடிய சுவாரஸ்யமான விசாரம். சந்தோஷார்த்தம் விமர்சதி முகு என்பதாக பெரியோர்கள் சொல்வார்கள். ஒரு ஆனந்தம், அந்த ஆனந்தத்தை பரிமாறிக் கொள்வதற்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் என்பதாக விசாரங்கள் செய்வார்களாம். இப்பொழுது பாடின இரண்டு பாடல்களும் இரண்டாம் திருவந்தாதி என்னும் திவ்ய பிரபந்தத்தில் பூரத்தாழ்வாருடைய பாடல்களாக அமைந்திருக்கின்றன. வரதனுடைய வைபவாரிஷயங்களை விளக்கக்கூடிய இந்த இரண்டு பாடல்கள் உலகேத்தும் ஆழியூரான் அத்தியூரான் என்பதாக வரதனுக்கு பெயராம். அத்தியூரான் புள்ளை ஊர்வான் வையங்கண்ட வைகாசி திருநாள் வரதராஜ பெருமாடிய அந்த வைசாக உற்சவம் உலக புகழ் வாய்ந்ததன்றோ. உலகம் புகழும் அந்த வைகாசி திருநாள். வரதன் கருடாருடனாக கருட சேவையில் சேவை சாதிக்கிறான் என்றால் அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த காலத்தில் இதற்கு டிஸ்ட்ரிக்ட் ஹாலிடே என்பதே உண்டாம். அப்படி ஒரு உற்சவாதிகள் நடைபெறுகின்றன. ஆனை பரி தேரின் மேல் அழகர் வந்தார் என்று பெரியோர்கள் இதனை கொண்டாடுகிறார்கள். அத்தகைய வரதன் இப்பொழுது ராமானுஷர் என்னும் பெரும் செல்வத்துடன் தன்னிகரற்று பொலிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் திருவரங்கத்திரு வாழ வேண்டும் என்பதுதானே தீர்மானம். திருவரங்கத்திருவை வாழ்விக்க வேண்டும் என்பதுதானே தீர்மானம். அதற்குரிய முயற்சிகள் எல்லாம் எடுத்து வருகிறார்கள் திருவரங்கத்தில் இருப்பவர்கள். அதன் முதற்கட்டமாகத்தான் இளையாழ்வாராம் ராமானுஷரை, ராமானுஷ யதியை இங்கே திருவரங்கத்திற்கு அழைத்து வர வேண்டும் என்னும் ஒரு தீர்மானம். அத்தீர்மானத்தின்படியாக ரங்கநாதருடைய நியமனத்தின் பேரில் திருவரங்கப் பெருமாளரையர் ஸ்ரீரங்கத்திலிருந்து காஞ்சிபுரத்திற்கு வருகிறார். திருக்கச்சிரம்பிகள் தவியாக தவித்துக் கொண்டிருக்கிறார். ஆஹா, வரதன் கள்ளம் கபடமற்றமாயிற்றே, வரதனுடைய உள்ளம் வெண்மையானதாயிற்றே, அவனை மயக்கி ராமானுஜனை பெற்றுச் செல்ல வேண்டுமா? ஆம் ஆம், வேறு வழியில்லை, வேறு வழியில்லை. அப்படி சென்றால் தானே ஸ்ரீரங்கத்திரு வளரும். அது தவிர வரதன் சத்தியசந்தாயிற்றே, ஆளவந்தார் இவன் திருவடிவாரத்தில் தான் சரணாகதி செய்திருக்கிறாரே, அந்த சரணாகதிக்கு வரதன் பலன் தர வேண்டாமா? ராமானுஜனை தருவது என்பது சம்பிரதாயத்தை வாழ்விப்பதாயிற்றே. திருக்கச்சிரம்பிகள் தவியாக தவித்துக் கொண்டிருக்கிறார். திருவரங்கப் பெருமாளரையர் காஞ்சிபுரத்திற்கு வந்து சேர்ந்தவுடன் நம்பிகள் அரையரை வரவேற்கிறார். அரையர் நம்பிகளிடத்தில் ரகசியமாக தான் வந்த நோக்கத்தை தெரிவித்து, நம்பிகாள், நான் வரதனை சேவிக்க வேண்டும், அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டுமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் வரதனை சேவிக்க வேண்டும். வரதனை சேவிக்க வேண்டும் என்றால் என்ன ஏற்பாடு? யாரை கேட்க வேண்டும்? கோவில் எத்தனை மணிக்கு திறந்திருக்கும் என்று கேட்க வேண்டுமா? கோவிலில் எந்த சமயத்தில் பூஜைகள் நடைபெறும் என்றதை கேட்க வேண்டுமா? கோவில் அலுவலரிடத்தில் அனுமதி பெற வேண்டுமா? அல்லது கோவிலில் கைங்கரியம் செய்பவர்களிடத்தில் நாம் அனுமதி பெற வேண்டுமா? என்ன சொல்லுகிறார் அரையர் என்றால், அரையர் நம்பிகளிடத்தில் விண்ணப்பித்தார். நம்பிகாள்,
வரதனை கேட்டு சொல்லும், நான் எப்பொழுது வந்து வரதனை தரிசிக்க வேண்டும் என்று. எனக்கு வரதன் தரிசனம், வரதன் தரிசனம் என்றார். வரதன் தரிசனம், வரதன் தரிசனம் என்று இவர் அடுத்து சொல்ல சொல்ல நம்பிகள் காதுகளில் ராமானுஷ தரிசனம், இவர் ராமானுஷ தரிசனத்தை வளர்ப்பதற்காக இன்று வரதனுடைய தரிசனத்திற்கு ஆவல் கொண்டிருக்கிறார் என்பதை தீர்மானித்தார். சுவாமி, நான் வரதனிடத்தில் கேட்டுச் சொல்லுகிறேன், அவனிடத்தில் வார்த்தையாடக்கூடிய சமயத்தில் கேட்டுச் சொல்லுகிறேன் என்பதாக சொல்ல, அதற்குரிய சமயமும் வாய்த்தது. பெருமாளும் பெரிய பிராட்டியாராம் மகாதேவியான பெருந்தேவி தாயாரும் ஏகோலக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சமயத்தில் திருக்கச்சி நம்பிகள் அன்றைய தினத்தில் நடைபெற்ற சம்பவங்களை எல்லாம் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார். திருவாலவட்டம் பரிமாறிக்கொண்டே, வரதனுக்கு விசிறி விசிறிக்கொண்டே. வரதன், சுவாமி என்ன விசேஷம்? நம்பிகாள், இன்று என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, என்ன விசேஷங்கள் என்று கேட்க, திருவரங்கத்தில் இருந்து ஒரு அரையர் வந்திருக்கிறார். என்ன அரையரா? திருவரங்கத்தில் இருந்தா? திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் தேவகானத்தில் பாட வல்லவரா? ஈழும் பொருளும் இசையை தொடுத்து பாடக்கூடியவரா? ஆஹா, அந்த அரையர் நம்மை சேவிக்க வந்திருக்கிறாரா? ஓய் நம்பிகாள், எனக்காக ஒரு உதவி செய்கிறீரா? வரதன் கேட்கிறான். சுவாமி, வரதன் என்று பெயர் பெற்றதனுடைய பொருள் என்ன? மற்றவர்களுக்கு அளித்தே பழக்கப்பட்டவன் இன்றைய தினத்தில் ஒருவரிடத்தில் இறந்து கேட்கிறான். எனக்காக ஒரு உதவி செய்கிறீரா? அந்த அரையரை நம்முடைய சன்னதியில் கூட, இந்த தொண்டை மண்டலத்தில் கூட ஒரு முறை அரையர் சேவை செய்ய சொல்லுமே. ரங்கநாதன் அதிருஷ்டசாலிதான். அந்த ரங்கநாதன் பார், தினந்தோறும் அரையர் சேவையை ஆனந்தமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். இன்றைய தினம் நமக்கும் அப்படி ஒரு பாக்கியம் கிட்டியிருக்கிறது. எனவே அரையரை அழைத்து வந்து நம்முடைய திருவோலக்கத்தில் அரையர் சேவையை செய்வதற்கு ஏற்பாடு செய்ய முடியுமா? நம்பிகள், அடியேன், அதற்குத்தான் அவர் வந்திருக்கிறார். அதற்குத்தான் பெருமாளுடைய நியமனத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார். இங்கே வரதன் வாய் திறந்து எப்பொழுது சொல்லுகிறானோ அந்த சமயத்தில் ஓடி வந்து வரதன் திருமுன்பே அரையர் சேவை செய்வதற்கு அவர் சித்தமாகத்தான் இருக்கிறார் என்று சொல்ல, வரதன் அகமகிழ்ந்தான், ஆனந்தப்பட்டான், ஆச்சரியப்பட்டான். திருவரங்கத்துக்கார ரங்கநாதனை விடுத்து இங்கே வந்திருக்கிறார் என்றால் நம்முடைய பெருமை எத்தகையது! எல்லாம் ராமானுஷன் நம்மிடையே இருக்கக்கூடியதான வைபவம். வரதனுடைய உள்ளம் அந்த குழந்தையிடத்தில் செல்கிறது. ராமானுஷன் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய வைபவாரிஷியம் என்று நினைத்தவராக, ஓய் ஓய், நிச்சயமாக இன்றைய சாயங்காலமே, இன்றைய தினமே சாயங்காலத்து வேளையில் கச்சிவாய்த்தான் மண்டபத்தில் நானும் பெரிய பிராட்டியாரும் திருவோலக்கத்தில் இருக்கும் பொழுது அனந்த கொத்து பரிஜனங்களையும் வரவழைத்து விடுங்கள். அனந்த கொத்து பரிஜனங்களும் வர வேண்டும். காஞ்சிபுரத்தில் உள்ள அத்தனை பேரும் வந்து திரள வேண்டும். திருவரங்க திருவிற்கு இந்த தேவாதிராஜனுடைய திரு எல்லளவும் குறைந்தது இல்லை என்பதை ஸ்தாபித்தாக வேண்டும். அவ்வளவு பேரையும் வர சொல்லுங்கள், அரையரையும் வர சொல்லுங்கள். இன்றைய தினம் சாயங்காலம் கச்சிவாய்த்தான் மண்டபத்தில் அரையர் சேவை நடைபெறட்டும் என்று குதூகலமாக கள்ளம் கவடம் இல்லாமல் வெள்ளை மனதுடன் வரதன் வார்த்தையாடினான். நம்பிகள் உள்ளமோ தவியாய் தவிக்கின்றது. அரையர் வந்திருப்பதின் நோக்கத்தை நம்பிகள் அறிவாரே. அதற்குள்ளாக வரதன் முந்திக் கொண்டு, போய் திருக்கச்சி நம்பிகள், நம் ராமானுஷனை கட்டாயம் வர சொல்லு, நம் குழந்தை அதை சேவிக்கட்டும். இந்த அரையர் சேவையை அவன் சேவித்ததில்லை, முதலில் அவனை வர சொல்லுங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார். அதன்படியாக ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. திருவரங்க பெருமாள் அரையர் ரங்கநாதனுடைய திவ்ய நியமனத்தின் பேரில் வரதனிடமிருந்து தான் பெரும் செல்வத்தை பெற்றுச் செல்வதற்காக உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யான் பெரும் சன்மானம் என்று அந்த பெரும் செல்வத்தை பெற்றுச் செல்வதற்காக தயாராக காத்திருக்கிறார். அன்று மாலை வைய மாளிகை பிரதட்சணத்தில் பெரும் திரளான பாகவத கோஷ்டி நிறைந்திருக்கிறது. அத்தனை பெரியோர்களும் பாகவதோத்தவர்களும் குழுமியிருக்கிறார்கள். வரதன், பெருந்தேவி தாயார் திருவோலக்கத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். எதிரே இளையாழ்வார் தன் அணுக்க சிஷ்யர்களான கூரத்தாழ்வான் முதலியாண்டானுடன் அங்கே இருக்கிறார். அரையர் தேவகானத்தில் வரதனை பாடி மகிழ்வுறுத்துவதற்காக உள்ளே நுழைகிறார். காண்டகு தோழன்னல் தென்னத்தியூரான். முதல் முறையாக வரதனை சேவிக்கிறார் அரையர். காண்டகு தோழன்னல், எப்பேற்பட்டதான திவ்ய திருமேனி!
அத்தியாச்சரியமான திவ்ய திருமேனி, அத்தியாச்சரியமான ஒரு காம்பீரியத்தை பார்த்தால், ஆஹா, இந்த வரதனுடைய சேவையை நாம் இதுவரையிலும் இழந்தோமே என்று அரையருடைய உள்ளத்திலும் ஒரு மருட்சி தோன்றியது. அதற்குள்ளாக ஒரு பயமும் தோன்றியது. எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியதான காரியம் மிகப்பெரிய காரியமாயிற்றே. நம்மை எதிர்பார்த்து ஊரே திரண்டு இருக்கிறதே, ரங்கநாதன் காத்துக் கொண்டிருப்பானே, ராமானுஜருடன் நாம் செல்ல வேண்டுமே, அதற்காகத்தானே வந்திருக்கிறோம். ஆனால் வரதனிடத்தில் எப்படி பெற்றுச் செல்வது? உறுதியுடன் வந்தவர் இங்கே உள்ளத்துக்குள்ளே குலைந்து நிற்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு துணிவு ஏற்பட்டது. என்ன துணிவு தெரியுமா? இந்த வரதன் திருவடியில் தானே ஆச்சாரிய சார்வபௌமரான ஆளவந்தார் சரணாகதி பண்ணார். ரங்கநாதனை விடுத்து இவன் திருவடி வாரத்தில் தானே சரணாகதி செய்திருக்கிறார். யஸ்ய பிரசாத கலயா பதிரஹ ஸ்ருணோதி பங்குः பிரதாவதி ஜவேன ச பக்தி மூகः அந்தः பிரபஷ்யதி சுதம் லபதே ச வந்தியா தம் தேவமேவ வரதம் சரணம் கதோஸ்மி சரணம் பிரபத்யே. வரதா 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 என்பதாக உள்ளுக்குள்ளே ஆளவந்தார் அனுசந்தித்த அந்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு வரதனை சேவிக்கின்றார். பாதச்சூடம் திருவடி முதல் திருமுடி வரையிலும் வரதனுடைய வைபவாதிசயங்களை எல்லாம் சேவித்து, வாருமறையரே, மிகுந்த சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி, மட்டற்ற மகிழ்ச்சி. இதோ நம்முடைய திருவோலக்கத்தில் தொண்டை மண்டலத்தினுடைய வைபவாதிசயங்களை விளக்கக்கூடிய இந்த வையமாளிகையில் தாங்கள் இன்றைய தினத்தில் அரையர் சேவை செய்ய வேண்டியது என்று குதூகலத்துடன் வரதர் அவரை வரவேற்றான். தன் கையில் தாளத்தை எடுத்துக் கொண்டார் வரதர். அந்த அரையர் வரதன் உள்ளம் குழையும்படியாக ஆழ்வார்கள் பாசுரங்களில் கல்லும் கரையும் வண்ணமாக அங்கிருக்கக்கூடிய சபையோர்கள் அனைவரும் மெய்மறந்து ஆனந்தத்தில் அப்படியே கற்சிலையாக நிற்கும் வண்ணமாக அரையருடைய தேவகானம் ஆரம்பித்தது. இந்த தேவகானம் திருவரங்க திருவை பொலிய வைத்தது. வரதன் வஞ்சிக்கப்படுகின்றான்.